வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். ஸோ நம்ம சேனல்ல யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பிவைக்யூஸ், ஜியோ சயின்டிஸ்ட், சிடிஎஸ், சிஏபிஎஃப் மாதிரி பிவைக்யூஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2025 ஜியோ சயின்டிஸ்ட் ஓட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான். ஜிஎஸ் பார்ட், அதாவது நமக்கு யூபிஎஸ்சி எது சம்மந்தப்படுமோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜென்ரல் சயின்ஸ் பார்ட் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதை பார்க்குறவங்க அதையும் பார்க்கறது பெட்டர். So consider the following characteristics of type of soil. Actually type of soil, என்ன type of soil அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்னது டைப்ஸ் ஆஃப் சாயில் given by நேச்சுரல் ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் சர்வீஸ். அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பாத்தீங்க அப்படின்னா, சாயில வந்து செக்ரிகேட் பண்றது, டைப்ஸ் ஆஃப் சாயில செக்ரிகேட் பண்றது வந்து யாரு அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் சர்வீஸ். நேச்சுரல் ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் சர்வீஸ் அப்படிங்கிறவங்க தான் சாயில டைப்ஸா பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்க? It is developed in poorly drained soil. Okay, it is largely composed of slow decomposing plant material. Okay, it is common in tundra region. Okay, so இப்போ tundra region, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, துந்திரா ரீஜியன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்லி ட்ரெயின்டு ஏரியாவா இருக்கும். சேம் டைம் அதே டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காமன், இட் இஸ் லார்ஜ்லி கம்போஸ்ட் ஆஃப் ஸ்லோலி டீகம்போசிங் மெட்டீரியல். ஓகேங்களா, சரி. இப்போ இதுக்கு எந்த சாயில் வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா ஆன் தி பேசிஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் சாயில். ஸோ ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் சாயில். ஓகே, ஸோ சாயில் ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டிசோல். ஸோ ஹிஸ்டிசோல், ஹிஸ்டோசோல் ஆன்சர் வந்து ஹிஸ்டோசோல். ஓகே, ஹிஸ்டோசோல் இருக்கக்கூடிய ஏரியா துந்திரா. ஆக்சுவலா துந்திரா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மீன்ஸ் அங்க வந்து மீன்ஸ் இதை என்ன சொல்லுவாங்க, துந்திரா ரீஜன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்னோ கவர்டு கோல்டஸ்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. கோல்டஸ்ட் ஏரியாவை தான் துந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி. இப்போ மீதி எல்லாம் என்னது? ஆக்சுவலா இப்போ மேல கொடுத்துருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது? ஸோ இது வந்து போர்லி ட்ரைன்டு சாயில். ஆமா, கோல்டஸ்ட் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இருக்கு, அங்கெல்லாம் பெருசா ஃபாரஸ்ட் இருக்காது. லார்ஜ்லி கம்போஸ்ட் ஆஃப் ஸ்லோலி டீகம்போசிங் பிளான்ட். ஏன் ஸ்லோவா டீகம்போஸ் ஆகுது? நமக்கு வந்து கோல்ட் ரீஜனுங்கிறதுனால ஸ்லோவா டீகம்போஸ் ஆகுது. துந்திரா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏரியா வந்து ஸ்னோ கவர்ட் ஏரியா வந்து நம்ம துந்திரான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஓகே, எம்டி சோல்னா என்னது? ஆக்சுவலா இங்க வந்து சாயிலோட எவிடன்ஸே, அதாவது இப்பதான் சாயில் ஃபார்ம் ஆகுது. சாயில் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான பேஸ் ஏரியா இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எம்டி சோல்னு சொல்லுவோம். அதாவது இன்செப்டி சோல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியூமிட் அர்பன் ஏரியால, சப்ஹியூமிட் ஏரியா ரீஜன், ஹியூமிட் அண்ட் சப்ஹியூமிட் ஏரியாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது வந்து என்னன்னா இன்செப்டிசோல்னு சொல்லுவோம். அண்ட் ஆன்டிசோல்ஸ் அப்படிங்கிறது வால்கானிக் சாயில். ஆக்சுவலா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ யூபிஎஸ்சில கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பி சொல்றது காரணம், இது வந்து யூபிஎஸ்சில கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலா போர்லி ட்ரெயின்ட் ஏரியா, ஸ்லோலி டீகம்போஸ்ட் பிளான்ட்ஸ், துந்திரா ரீஜன்ல இருக்கிறது ஹிஸ்டிசோல். ஸோ எம்டிசோல்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நோ எவிடன்ஸ் ஆஃப் சாயில் ஃபார்மேஷன். இன்செப்டிசோல்ங்கிறது ஹியூமிட் அண்ட் சப்ஹியூமிட் ரீஜன்ல இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிசோல்ங்கிறது வால்கானிக் சாயில், ரிச் இன் மெட்டீரியல் இருக்கு, ரிச் இன் மினரல்ஸ்ல இருக்கிறது. ஓகே, second question, exfoliation in the rocks can occur due to forces induced by. எக்ஸ்போலியேஷன்னா என்னது? ஃபர்ஸ்ட் அதாவது ராக் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் லேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுறதுன்னா பேர்ந்துட்டு வர்றதுதான் மீன்ஸ் அப்பர் லேயர் வந்து ரிமூவ் ஆகுறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போலியேஷன். ஏன் எக்ஸ்போலியேஷன் நடக்குது அப்படின்னா டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை வந்து மாத்தி அந்த ராக் மேல வந்து அப்ளை ஆகுறதுனால அந்த ராக் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போலியேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து 3 ஒன்லி தான். ஓகேங்களா, ஸோ டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்ட் ஆகிறதுனால அந்த ராக்கோட அப்பர் லேயர் வந்து எக்ஸ்போலியேட் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கும். அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆன்சர் வந்து நமக்கு 3 ஒன்லி. ஆன்சர் வந்து 3 ஒன்லி. ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ நேபா அனாலிசிஸ். ஸோ நேபா அனாலிசிஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளவுட் அனாலிசிஸ் தான் நேபா அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். கிளவுட் அனாலிசிஸ் தான் நேபா அனாலிசிஸ் சொல்லுவோம். ஸோ இது வந்து இதை பத்தி நமக்கு பெருசா தேவைப்படாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ அதுக்கு அடுத்து அமாங் விச் ஆஃப் தி லோக்கல் விண்ட்ஸ் விச் ஒன் இஸ் நோன் அஸ் டாக்டர் விண்ட்.
ஆக்சுவலா டாக்டர் வின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் வின்னா வந்து பாத்தீங்கன்னா ஹர்மட்டன் தான் டாக்டர் வின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா ஹர்மட்டன் தான் டாக்டர் வின்னு சொல்லுவோம். ஸோ பார்ட் ஒன்லயே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா வின்ஸை பத்தி பார்த்திருப்போம். யூபிஎஸ்சி ஒரே கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பீட்டட் கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்னு பாத்துக்கோங்க. ஆக்சுவலா நம்ம வந்து பார்ட் ஒன், அதாவது நேற்று தான் இங்கதான் இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் ரீஜன்ல இருக்கக்கூடிய பிளிசார்ட். சரி, அங்க இருந்து இங்க வந்தோம் அப்படின்னா டாக்டர் விண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹர்மட்டன் தான் டாக்டர் விண்ட். டாக்டர் விண்ட் எங்க ஆரிஜினேட், ஹர்மட்டன் எங்க ஆரிஜினேட் ஆகுது? சஹாரா டெசர்ட்ல, வெஸ்ட் ஆப்பிரிக்கன் ரீஜன்ல ட்ரை டெசர்ட். டாக்டர் டாக்டர் ட்ரை டெசர்ட், டாக்டர் ட்ரை டெசர்ட் ரொம்ப முக்கியம். டாக்டர் ட்ரை டெசர்ட், ஹர்மட்டன்ங்கிறது டாக்டர் ட்ரை டெசர்ட். ஸோ ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து சினூக். இதுல சினூக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வார்ம் டிரைவ் இன் வெஸ்டர்ன் ராக்கி மவுண்டன்ஸ், நார்த் அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்கு பேர் தான் சினூக். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்சின். கம்சின் வந்து ஹாட் டிரைவ் இன். கம்சின் வந்து ஹாட் டிரைவ் இன். ஸோ கம்சின் வந்து ஹாட் டிரைவ் இன் நார்த் ஆப்பிரிக்கன் ரீஜன், அரேபியன் பெனின்சுலா. அரேபியன் பெனின்சுலா நார்த் ஆப்பிரிக்கன் ரீஜன்ல வரக்கூடியதான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா கமிஷன் சொல்லுவோம். நார்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஃபேமஸான ஒரு வீடு தான் நார்வெஸ்டர்ஸ். ஸோ இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் ரீஜன் டுவர்ட்ஸ் நார்த் வெஸ்டர்ன் ரீஜன் போடுறது நார்வெஸ்டர்ஸ் சொல்லுவோம். ஓகே. டெக்கான் ரியோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் இதுவும் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டெக்கான் ரியோட்ஸ் வந்து யாருக்கு அகேன்ஸ்டா? ஆக்சுவலா 1850s, 1875 Deccan riots were peasants' rebellion against which one of the following? Peasants யாருக்கு அகேன்ஸ்டா ரிவோல்ட் எடுத்ததால் டெக்கான் ரிவோல்ட்னு சொல்றாங்க. பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் அட் பூனா. பூனால இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ்க்கு அகேன்ஸ்டா எடுத்த ரிவோல்ட் தான் டெக்கான் ரிவோல்ட். டெக்கான் ரிவோல்ட்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெக்கான் ரீஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரயத்வாரி செட்டில்மெண்ட். ஸோ இது தெரிஞ்சாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஜமீன்தாரி இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ரயத்வாரி அப்படிங்கிறது ஃபார்மர்ஸ் டிரெக்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? ஃபார்மர்ஸ் டிரெக்டா அவங்க வந்து டாக்ஸை வந்து பிரிட்டிஷ்க்கு பே பண்றதுக்கு பேர் தான் ரயத்வாரி செட்டில்மெண்ட். இந்த ரயத்வாரி செட்டில்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்காரணத்து கொண்டும் ஜமீன்தார்ஸோ மணி லெண்டர்ஸோ வர மாட்டாங்க. ஸோ டெக்கான் ரியோட்ஸ் 1875 எங்க நடக்குது? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆஃபீஷியல்ஸ் அட் பூனா. யாருக்கு அகேன்ஸ்டா? பிரிட்டிஷ் ஆஃபீஷியல்ஸ் அட் பூனா. ஸோ ரயத்வாரி செட்டில்மெண்ட் ஏரியா தெரிஞ்சுக்கிட்டாலே அது என்ன செட்டில்மெண்ட் தெரிஞ்சாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். Salt March was the first nationalist activity in which women participated in large numbers. So Salt Marchல தான் women's large number of participate பண்ணாங்க. சரிங்களா? Who among the following was instrumental in persuading Mahatma Gandhi not to restrict the protest to men alone? ஆக்சுவலா காந்திக்கு யார் சொன்னான்னு கேட்டிருக்காங்க. விமென்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாரு சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும் நீங்க கெஸ் பண்ணி பாருங்க. ஸோ கெஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கமலாதேவி சட்டோபத்யா. கமலாதேவி சட்டோபத்யா. ஸோ நிறைய பேர் சரோஜினி நாயுடு நினைச்சிருப்பீங்க, கிடையாது. கமலாதேவி சட்டோபத்யா இவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா காந்திக்கு வந்து பர்சுவேட் பண்ணிருப்பாங்க. என்னது? இது மாதிரி விமன்ஸ் பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி காந்திக்கு வந்து பர்சுவேட் பண்ணது வந்து யாரு அப்படின்னா கமலாதேவி சட்டோபத்யா. இவங்க founding member of All India Women's Association. So founding member of All India Women's Association. ரொம்ப முக்கியம். கமலாதேவி சட்டோபத்யா இஸ் அ ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் ஆல் இந்தியா விமென்ஸ் ஆல் இந்தியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸ். ஆல் இந்தியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆல் இந்தியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸோட ஃபவுண்டிங் மெம்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா கமலாதேவி சட்டோபத்யா. ஓகே. ஸோ இதுல ரிமைனிங் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடணும். அவந்திகா பாய் கோகலே. அவந்திகா பாய் கோகலே யாரு அப்படின்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு சோசியல் ரிஃபார்மர். 1890s இருந்தாங்க. இவங்களை பத்தி பெருசா நமக்கு டீடைல்ஸ் கிடைக்கல. பட் அவந்திகா பாய் கோகலே அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சோசியல் ரிஃபார்மர் 1890s இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு யாரு? ஸோ நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். நைட்டிங்கல். ஸோ இவங்களை வந்து பாரதிய கோகிலா அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதிய கோகிலா அப்படின்னு சொல்லி யார சொல்றாங்கன்னா சரோஜினி நாயுடுவை தான் சொல்லுவாங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா கெய்சர் ஐ ஹிந்த் விமன் கெய்சர் ஐ ஹிந்த் அப்படிங்கிற அவார்டை வந்து பாத்தீங்கன்னா யாரு கொடுத்திருப்பாங்கன்னா காந்திக்கும் இந்த அவார்டை கொடுத்திருப்பாங்க. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிரிட்டிஷ் வந்து இவங்களுக்கும் இந்த அவார்டை கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விமன் இந்தியன் விமன் கவர்னர் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் கவர்னர் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பிரசிடென்ட் ஓவர் தி காங்கிரஸ் செஷன். இது நமக்கு தெரியும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஆஃப் இந்தியாவும் இவங்க தான். ஃபர்ஸ்ட் விமன் இந்தியன் கவர்னரும் இவங்க தான். ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பிரசிடென்ட் ஓவர் தி காங்கிரஸ் செஷனும் இவங்க தான்.
யாரு? சரோஜினி நாயுடு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் சரோஜினி நாயுடு. ஸோ நைட்டிங்கல், பாரதிய கோகிலா. ஸோ அதுக்கடுத்து கைசரை ஹிந்த் அப்படிங்கிற அவார்டு வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா, ஆக்சுவலா பாம்பேல வந்து எபிடமிக்ஸ் அட்டாக் ஆயிருக்கும். எபிடமிக்ஸ் அட்டாக் ஆகும்போது அப்போ வந்து இவங்க நிறைய நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலதான் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்களுக்கு வந்து இந்த அவார்டை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கடுத்து மித்துபென் பேட்டி. மித்துபென் பேட்டி அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா தண்டி மார்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதே மாதிரி லோயர் கேஸ்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. தண்டி மார்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லோயர் கேஸ்டுக்கு வந்து சப்போர்ட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ சால்ட் மார்ச் மார்ச்ல சால்ட் மார்ச் பண்ணணும்னு சொல்லி காந்தியை வந்து இன்ஸ்டிகேட் பண்ணது யாரு? கமலாதேவி. சால்ட் மார்ச் பண்றதுல விமென்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்டிகேட் பண்ணது கமலாதேவி சட்டோபத்தியா. ஸோ அவந்திகா பாய் கோகலேங்கிறவங்க சோசியல் ரிஃபார்மர். சரோஜினி நாயுடுங்கிறவங்க வந்து யாரு? நைட்டிங்கேர்ல் ஆஃப் இந்தியா. ஸோ அது மட்டும் இல்லாம கைசரை ஹிந்த் அவார்ட் கொடுத்துருக்காங்க பிரிட்டிஷ். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு பிரசைட் ஓவர் காங்கிரஸ் செஷன். அப்ப ஃபர்ஸ்ட் விமன் டு பிரசைட் ஓவர் காங்கிரஸ் செஷன் யாரு? ஆனி பெசன்ட். ஆனி பெசன்ட். ஓகேங்களா? Who among the following commanders was not tried in INA trials? நல்லா பாருங்க, not tried in INA trials வந்து பாத்தீங்கன்னா மோகன் சிங். not tried in INA trials வந்து மோகன் சிங். ஓகே, INA trialsனா என்னது? ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து ஜப்பானோட சேர்ந்து பிரிட்டிஷ் அட்டாக் பண்ணும்போது பிரிட்டிஷ் வந்து அவங்கள தோக்கடிச்சிருவாங்க. அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரும் பொழுது அவங்களுக்கு வந்து கோர்ட்ல ரெட் ஃபோர்ட்ல வந்து ட்ரையல்ஸ் நடக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் அந்த ட்ரையல்ஸ்ல ஈடுபடுவாங்க அப்படின்னா, மீன்ஸ் அந்த ட்ரையல்ஸ்ல இருப்பாங்க, யார் யாரெல்லாம் விக்டிமா இருப்பாங்கன்னா, PK சாஹல், GS தில்லோன், சாஹ நவாஸ் கான், ஸோ அதுக்கடுத்து அப்துல் ரஷீத், ஸ்ருங்கார் சிங், ஃபத்தேர் கான், முன்வர் கான். ஸோ முன்வர் கான் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரையல்ஸ்ல இருப்பாங்க. மோகன் சிங் மட்டும் அந்த ட்ரையல்ல இருக்க மாட்டாரு. அதனால ட்ரையல்னா அவங்கள வந்து அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது, கோர்ட்ல நிறுத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது அவங்க இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? which one among the following pairs is organizations and their founders is not correctly matched? இந்த கொஸ்டின் வந்து UPSC 1990s இருந்து இந்த கொஸ்டினை கேட்டுட்டு இருக்காங்க வேரியஸ் ஃபார்ம்ஸ்ல. 1990s இருந்து வேரியஸ் ஃபார்ம்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து போய் இந்த கொஸ்டினை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். ஓகே, எது வந்து நாட் கரெக்ட்லி மேட்ச்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஹன்காந்த் தேப் அண்ட் தேபேந்திரநாத் தாகூர் இவங்க தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ தேபேந்திரநாத் தாகூர் அசோசியேட்டட் டிமாண்ட் லேட்டர் அக்செப்டட் பை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இவங்களோட டிமாண்ட்ஸ் எல்லாமே இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல அக்செப்ட் பண்ணாலும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல சேர்ந்திருப்பாங்க. 2017 சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன், தேபேந்திரநாத் தாகூர், ராதேகாந்த் தேப், தேபேந்திரநாத் தாகூர். நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, தேபேந்திரநாத் தாகூர், ராதேகாந்த் தேப். சரி, ஓகே, இது வந்து கரெக்டா மேட்ச் பண்ணிட்டாங்க. கொஸ்டின் வந்து நாட் கரெக்ட்லி மேட்ச் கேட்டிருக்காங்க. இந்தியன் லீக். ஸோ இந்தியன் நேஷனல் பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் வந்து 1851 ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்தியன் லீக் வந்து 1875 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ சிர்ஷி குமார் கோஷ் இவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 1868 அமிர்த பஜார் பத்திரிகா 2019 PYQ அமிர்தா பஜார் பத்திரிகாவோட ஆத்தர் யாரு, எடிட்டர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. சிர்ஷி குமார் கோஷ். 1868 சிர்ஷி குமார் கோஷ். இந்தியன் லீக் ஆரம்பிச்சது 1875. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, அமிர்தா பஜார் பத்திரிகா அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு 1868. அப்போ பாம்பே அசோசியேஷன் அததான் வந்து தப்பா வந்து மார்க் பண்ணிருக்காங்க. பாம்பே அசோசியேஷன் வந்து ஃபவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜெகநாத் சங்கர் சேத். ஸோ ஆகஸ்ட் 26, 1852 வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு பாம்பே அசோசியேஷன் தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் அசோசியேஷன் சொல்லிட்டு நமக்கு வந்து பாம்பே அசோசியேஷன் தான் சொல்றாங்க. ஸோ இந்தியன் லீகை பத்தி இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டோம். ஆனந்த் மோகன் போஸ், துர்கா மோகன் தாஸ், சுரேந்திரநாத் பானர்ஜி, நங்கோபாத் பால் மித்ரா.
இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் வந்து இதோட இந்த இந்தியன் லீகோட அடுத்த அப்டேட்டட் வெர்ஷன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் அசோசியேஷன். பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா யார் ஃபார்ம் பண்ணிருப்பா? ராதாகாந்த் தெப். இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் யார் ஃபார்ம் பண்ணா? ஆனந்த் மோகன் போஸ், துர்கா மோகன் தாஸ், சுரேந்திரநாத் பானர்ஜி, நவகோபால் மித்ரா இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்தியன் நேஷனல் அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இந்தியன் அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணது யாரு? சுரேந்திரநாத் பானர்ஜி, ஏஎம் போஸ். இந்தியன் அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணது சுரேந்திரநாத் பானர்ஜி, ஏஎம் போஸ். சோ இதுல தப்பா கொடுத்திருக்கிறது இந்த கொஸ்டின்ல தப்பா கொடுத்தது பாம்பே அசோசியேஷன். இதுல ஆக்சுவலா இந்த கொஸ்டின் ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி யூபிஎஸ்சி பிவைக்குள்ள கேட்டதுதான். சோ அதுக்கு அடுத்து அந்த கொஸ்டின் அதுல கேட்ட கொஸ்டின்ல வந்து கசலு லட்சுமி நரசு அவங்க வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன் சபாவோட ஃபவுண்டர். இந்தியன் அசோசியேஷன் சுரேந்திரநாத் பானர்ஜி. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே கேட்டிருந்தாங்க. சோ அதுதான் சொன்னேன், இந்த கொஸ்டின் வந்து 1990s இருந்து நிறைய டைம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க பிவைக்யூஸ் பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது தெரியும். வீர சைவ மூமெண்ட் ஆக்சுவலா இந்த கொஸ்டின் இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வீர சைவா மூமெண்ட் அரஸ் லிங்காயத் மூமெண்ட்டை பத்தி கொஸ்டின்ஸ் வரலாம், வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஓகே. என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க? வீர சைவா மூமெண்ட் வாஸ் லெட் பை பசவண்ணா. சோ பசவண்ணா, அது கூட சேர்ந்து அல்லமா பிரபு, அதுக்கடுத்து அக்கமா தேவி, இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் 3 பேரும் சேர்ந்துதான் வீரசைவ மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வீரசைவா வர்ஷிப்ஸ் சிவா இன் ஹிஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் லிங்கா. ஆக்சுவலா இதுதான் லிங்காயத் அப்படின்னு சொல்லி ஃபர்தரா வந்து வந்திருப்பாங்க. வீரசைவாஸ் வந்து சிவனை வந்து லிங்கம் அவதாரில் இருக்கக்கூடிய சிவனை வந்து வழிபடுறதுனாலதான் இவங்களை வந்து பாத்தீங்கன்னா வீரசைவாஸ் சொல்லுவாங்க. வச்சனாஸ் கம்போஸ்ட் இன் கன்னடா ஆர் இன் மெயின் கம்போசிஷன் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த வீரசைவாஸ் ட்ரெடிஷன் பை பசவண்ணா. இந்த வச்சனாஸ் எழுதினது யாரு? பசவண்ணா. சோ மிட் 12th செஞ்சுரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லிங்காயத் மூவ்மெண்ட், வீரசைவா மூவ்மெண்ட், சாரி இட்ஸ் நாட் லிங்காயத் மூவ்மெண்ட், வீரசைவா மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கு அகேன்ஸ்டா, ஈக்குவாலிட்டி வேணும், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனுக்கு அகேன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ இது வந்து ஒரு சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம். வீரசைவா மூவ்மெண்ட் இஸ் அ சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வீரசைவா மூவ்மெண்ட் இஸ் அ சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம். ஓகேங்களா? சோ இது 3மே ஆன்சர் வந்து கரெக்ட் தான். சோ நெக்ஸ்ட், கிருஷ்ணதேவராயா, ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் தீம் ஆஃப் யூபிஎஸ்சி. கிருஷ்ணதேவராயா. சோ கிருஷ்ணதேவராயா கட்டின டெம்பிள் கிருஷ்ணதேவா டெம்பிள், அசாரா ராமா டெம்பிள், விட்டலா சுவாமி டெம்பிள், திருவேங்கடத்தினால் திருவேங்கலத்தினால் டெம்பிள். சோ இதுல எது வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 டெம்பிள்ல எது வந்து கிருஷ்ணதேவராயா கட்டின டெம்பிள்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 and 3 மட்டும்தான் வந்து கிருஷ்ணதேவராயா கட்டினது. சோ 2 and 3 மட்டும்தான் நமக்கு வந்து கிருஷ்ணதேவராயா கட்டியிருப்பாரு. எங்க? அசரா ராமா டெம்பிள், விட்டலா சுவாமி டெம்பிள் ரெண்டுமே ஹம்பியில தான் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அசரா ராமா டெம்பிள், விட்டலா சுவாமி டெம்பிள் ரெண்டுமே எங்க இருக்குது? ஹம்பியில தான் இருக்குது. ரெண்டுமே எங்க இருக்குது? ஹம்பியில தான் இருக்குது. திருவேங்கடநாத டெம்பிள் வந்து விஜயநகர் கிங்கு அச்சுத்தைய தேவராயா அவர்தான் அதை கட்டியிருப்பாரு. சோ அச்சுத்தையராயா டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணதேவராயா டெம்பிள் வந்து ஹம்பி, ரங்கநாதா டெம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணசுவாமி டெம்பிளும் ஹம்பியில தான் இருக்கும். அது வந்து கட்டினது வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா இவர் கிடையாது, கட்டினது வந்து கிருஷ்ணதேவராயா கிடையாது. கிருஷ்ணதேவராயா கட்டினது ஹசாரா ராமா டெம்பிள், விட்டலா சுவாமி டெம்பிள், இது 2 மட்டும் தான். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 2 and 3 ஒன்லி. சோ நெக்ஸ்ட் 67th question. So among the Ashtapradas, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, Ashtapradas of Shivaji, who among the following did not hold any military commandants? யார் வந்து இதுல மிலிட்டரி பொசிஷன் வந்து ஹோல்டு பண்ணலன்னு கேக்குறாங்க. பேஷ்வா, அமத்யா, பண்டிட் ராவ், சுமந்தா. பேஷ்வா, அமத்யா, பண்டிட் ராவ், சுமந்தா. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து நமக்கு வந்து பண்டிட் ராவ். பண்டிட் பேர்லயே வந்து பண்டிட்னு இருக்கு. பிரீஸ்ட், அந்த பேர்ல வந்து பண்டிட் இருக்கிறதுனால இது வந்து பிரீஸ்ட் நம்ம வச்சுக்கலாம். பிரீஸ்ட் தான் இதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து பிரீஸ்ட் தான். 4 ஒன்லி தான். ஓகே. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பேஷ்வாங்கிறது பிஎம், அமத்யாங்கிறது பினான்ஸ் மினிஸ்டர், நயாதிஷா அப்படிங்கிறது சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க, சமந்தா அப்படிங்கிறது ஃபாரின் மினிஸ்டர், சச்சிவ் அப்படிங்கிறது செக்ரட்டரி ஆஃப் ராயல் எடிக்ட்ஸ், சார் நௌபட் அப்படிங்கிறது கமாண்டர் இன் சீஃப். சரிங்களா?
அதுக்கு இதுதான். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பேஷ்வா, அமத்யா, பண்டிட் ராவ், சுமந்தா. ஸோ ஆன்சர் வந்து பண்டிட் ராவ். 4 ஒன்லி தான் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆன்சர் டி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.